ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. டிடிஎஃப் டாஸ்க் வந்து யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்ட்டு. அதில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு இது நிறைய பேர் வந்து ராணுவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ரா வந்து வச்சுக்கோமா முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னார். என்னம்மா ரீசன் கேட்கும்போது அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. அது மாதிரி முத்துக்குமரன் ஃபைனல் போயிடுவார்னு தெரியும், ஸோ அதனால் வேறு யாருக்காச்சும் கிடச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை எனக்கு தோணுது சார் அப்படின்னு. ஏம்மா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, அது நீ யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அதை மட்டும் சொல்லு, இந்த மாதிரி ஓட்டு போட்டு போயிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் ரீசனாக சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதுக்கப்புறமேலு சரி ஓகே, அப்படி நான் யாரையும் நினைக்கல சார் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பிட்டை போட்டாங்க. சரி ஓகே, அது அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு உட்கார வச்சிட்டார் அவர். சரிம்மா உட்காருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு ராயனை கேட்பார். ராயனை கேட்டதுக்கு வந்து நான் மஞ்சரி தான் நினச்சேன் போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரிஜினல் நினச்சது மஞ்சரி தான் அப்படிம்பார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் ஒரிஜினல் நினச்சது முத்துக்குமரன் தான். ஏன்னா இந்த வீக்கெண்டு ஃபுல்லாமே இவங்க 2 பேர் கதை தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து முத்துக்குமரன் கேட்கும்போது அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டே உரைச்சிட்டாரு. ஏன்னா நம்ம மேலே இருந்தது அதுதான். இத்தனை வாரமாக ராயன் எங்கே இருந்தாருன்னு தெரில. திடீர்னு இந்த டிடிஎஃப்காக வந்து ரொம்ப பயங்கரமாக எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருந்தார். எஃபர்ட் போட்டதெல்லாம் ஓகே, ஆனால் அவர் பேச்சு வந்து ரொம்பவுமே இதாக இருந்துச்சு, அன்ஃபேராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா எதை எடுத்தாலும் அவர் ஒத்துக்காமல் எல்லாத்துக்கூடையும் வாக்குவாதம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். இதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் முத்துக்குமரன் அவர்களே பேசியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவரும் பேசியிருந்தா அவங்களுக்குள்ள ஒரு இது ஃபயர் மோடு ஆனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமேலு நீயா நானாங்கிற இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கேம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருந்திருக்கும். அதனாலேயே மேக்ஸிமம் வந்து அவருக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா இத்தனை வாரமாக பண்ணாத இப்போ மட்டும் பண்ணி ஃபைனலுக்கு போகிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஓப்பனாக பேசியிருப்பார். எனக்கு பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் சொன்ன கருத்து வந்து ரொம்பவுமே ஃபேராக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான், அதை கரெக்டாக சொன்னார். நீங்கள் இந்த கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க.